Hi students, welcome to Kingmakers IAS Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்றைக்கி இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் வந்து லுசானே சிட்டியில் வந்து இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து டு ஹோஸ்ட் 2036 ஒலிம்பிக் கேம்ஸ்க்காக நம்ம வந்து ரேஸில் இருக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்மளோட கவர்னன்ஸ் இதுலையும், தட் இஸ் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ், அதே மாதிரி டோப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கன்சர்ன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியில். இன்னொன்று, எந்த ஸ்டேட் வந்து ரேஸில் இருக்குது அப்படின்னா இந்த ஹோஸ்ட் சிட்டி வந்து அகமதாபாத் சிட்டி தான் வந்து இதில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா வந்து 71st பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த டோப்பிங் இஷ்யூஸில் வந்து ரஷ்யாவுக்கு அடுத்தது வேர்ல்டில் வந்து செகண்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியா வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி கன்சர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அவங்க ஒரு சைடில் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணாதான் நம்ம 2036 வந்து நமக்கு ஒலிம்பிக் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த இது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நான் இந்தியா நமக்கு பொறுத்த வரைக்கும் தெரியும், ஆன்டி டோப்பிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அந்த வடான்னு சொல்லக்கூடிய வேர்ல்டில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இதில் வந்து நிறைய வந்து இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய அந்த அத்லெட்ஸில் வந்து டோப் யூஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் வந்து ஆல் கேம்ஸில் வந்து இருக்குது. இன்னொன்று, 2010 இந்தியாவில் நடந்த காமன்வெல்த் கேம்ஸில் நடந்த ஒரு பெரிய கரப்ஷன், அதாவது அந்த கவர்னன்ஸ் இஷ்யூஸில் கண்டக்ட் பண்ணுற இடத்துலலாம் நடந்த இஷ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்னாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நமக்கு தெரியும் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசியை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம் டு டார்கெட் 2036 ஒலிம்பிக் கேம்ஸு. ஒரு ஸ்போர்ட்ஸோட கவர்னன்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து இது வந்து மெயின்ஸில் வந்து கொஷின் வந்து கேட்கலாம். ஈவன் ப்ரிலிம்ஸ்லேயே கூட இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி பற்றி வந்து கொஷின் வந்து கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மான்சூன் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் ஜூலை 12th வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டெல்லியோட ஹைகோர்ட் ஜட்ஜோட இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் பற்றி வந்து திரும்பவும் பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது ஹவுஸில் இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜருக்கு என்ன நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜரோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா லா மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன ஆக்ட் அப்படின்னா அதில் வந்து ஜுடிஷியல் என்கொயரி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் சொல்கிறோம் 1968. அந்த ஆக்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த என்கொயரி கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண பிறகு ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம பாஸ் பண்ணுவோம். அப்போ லோக்சபாவில் மினிமம் வந்து 100 மெம்பர்ஸ் அந்த பெட்டிஷனை சைன் பண்ணியிருக்கணும். ராஜ்யசபாவில் இனிஷியேட் பண்ணுறதுக்கு மினிமம் 50 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆர் சேர்மேன் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மெம்பர் கமிட்டி, 1 டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட், அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கலாம், இல்லைனா எனி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜாக இருக்கலாம், எனி ஹைகோர்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டாக வந்து இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து அந்த என்கொயரி ரிப்போர்ட்டில் வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி அதை வந்து ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோட ஈச் ஹவுஸில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் வந்து தட் இஸ் 2/3% votingல அதை வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ அதை பாஸ் பண்ண பிறகு எதர் அந்த ஜட்ஜ் வந்து ரிசைன் பண்ணணும், இல்லைனா இந்த ஜட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிமூவல் ஆர்டர் வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணுவார். ஸோ இந்த மான்சூன் செஷனில் இது வந்து இந்த இம்பீச்மெண்ட்கான ப்ரொசீஜர் வந்து பண்ண போகிறாங்க கரப்ஷன் அலிகேஷன் எகெயின்ஸ்ட் த ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸில். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் டிஏசி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து எவ்ரி 5 years வந்து ரிவ்யூ பண்ணுறோம். ஃப்ரம் கார்கில் கமிட்டி 1999 இந்தியாவோட டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பிளானை ரிஃபார்ம் பண்ணுங்கிறது தான் அதோட ரெக்கமெண்டேஷன். அப்போ ரீசெண்டாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா டிஏசி வந்து 1 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வாங்குறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ்க்கு தேவையான காம்பனன்ட்ஸ் வாங்குறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் வந்து யாரோட சேர்மன் யாருன்னு பார்த்தோன்னா தட் இஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் அக்விசிஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் செக்ரட்டரியோட ப்ரொபோசல் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஸ்கஷன் நடந்தால் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நம்மளோட இந்தியாவோட ஆர்மியோட ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டிஜினஸாக இருக்கக்கூடிய ஆகாஷோட மிசைல் சிஸ்டம் வந்து அதுக்கு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு தெரியும். தென் S-400 தெரியும். அப்போ அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலுக்கான இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா காம்பனன்ட், அதே மாதிரி அதுக்கு தேவையான ரேடார்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், இதெல்லாம் தான் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக 1 lakh crore அப்படிங்கிறது நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஆர் டிஃபென்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் வந்து வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பல்சஸோட கல்டிவேஷனை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சீடு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட பல்சஸோட இதை எடுத்து பார்க்கும்போது நம்ம வந்து டெஃபிஷியல் இருக்கிறோம், இம்போர்ட் டிபெண்டில் வந்து இருக்கிறோம். ஏன் வந்து ஃபார்மர்ஸ் வந்து அதை கல்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா எம்எஸ்பி வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதனால்
மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா எசென்சியல் கமாடிட்டியில் ஒரு 2 பல்சஸ் வச்சுருக்காங்க. ஒன்று தூர் டால், இன்னொன்று உராத் டால். அதுக்கு வந்து ஒரு 7 ஸ்டேட்ஸில் ஒரு கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து பண்ண போகிறாங்க த்ரூ நேஷனல் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அவங்க தான் இது வந்து ப்ரொக்யூர் பண்ணுறது எல்லாமே அவங்க வந்து பார்த்துக்கணும். அப்போ இதுக்கு இன்சென்டிவ் பேஸில் எந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து இதை கல்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ்பெஷலி ஆஸ்பிரேஷனல் பிளாக் ப்ரோக்ராமில் கர்நாடகா, மத்திய பிரதேசிங்க தான் நம்ம பல்சஸ் கல்டிவேட் பண்ணுறோம் இந்தியாவில். அங்கே 1 crore அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஸ்ட்ரிக்டில் சீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா 100% எம்எஸ்பி அப்படிங்கிறது அஷூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்குது. அப்போ இது வந்து ஃபார்மர்ஸை நம்ம வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுத்து என்கரேஜ் பண்ணுறோம். ஒன்று பல்சஸோட கல்டிவேஷன், அது மட்டும் இல்லாமல் பல்சஸ் நம்ம இம்போர்ட் டிபெண்டன்ஸ்லேருந்து நம்ம செல்ஃப் ரிலையன்ஸ்க்கு வந்து ஆகிறதுக்காக நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்போ அதை டபுள் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய டார்கெட் வந்து வைக்கிறோம். எகைன் இது வந்து அக்ரி பாலிசி, அக்ரியோட எக்கனாமிக் பாலிசி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பல்சஸ் அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் வந்து கானாவோட பார்லிமெண்ட்டில் வந்து அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து ப்ரியாரிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஆஃப்ரிக்கா, தட் இஸ் குளோபல் சவுத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஆஃப்ரிக்கன் யூனியன், இந்தியாவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் கல்ச்சரல் லிங்க் என்ன இருக்குது, தட் இஸ் கொலோனியல் டைமில் வந்து எந்த மாதிரி இருக்குது, டீகாலனைசேஷனில் என்ன மாதிரி பண்ணோம், அதோட ஃபவுண்டர் தட் இஸ் கானாவோட ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்னு சொல்லக்கூடிய குருமா அப்படிங்கிறவரை வந்து நேமில் வந்து எப்படி ரோல் ப்ளே பண்ணார், இதை பற்றிலாம் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்ரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட்டுக்காக இந்தியாவோட ரோல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ இந்தியாவோட அந்த லாங்குவேஜஸ் எப்படி இருக்குது, மதர் ஆஃப் டெமோக்ரஸி, ஸோ எவ்வளோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, ஸோ இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்து நாங்கள் எப்படி வந்து கவர்னன்ஸுங்கிறத கொண்டு போயிட்டுருக்கிறோம், இதை பற்றிலாம் கானாவில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரினிடாட் டொபாக்கோ அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து அவர் ரிசீவ் பண்ண போகிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எடிட்டோரில் வந்து டிஜிட்டல் ஸ்கேம்ஸ், டிஜிட்டல் ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் பேங்க் சைடில் என்ன பண்ணிட்டு இருக்கிறது மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சைபர் ரிலேட்டட் கிரைம்ஸ் வந்து ட்ரிபிள்டு ஆகிருக்குது. ஸோ இதில் நியர்லி வந்து 39,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 1 lakh ஆகிருக்குது. ஸோ அமௌண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2,000 crore வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, ஐடி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணுறவங்க இந்த அத்தாரிட்டின்னு சொல்லி ஸ்கேம் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ பேங்க் சைட்லேயும் நிறைய வந்து அவங்களுக்கான சில வார்னிங் மெசேஜஸ் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்போ வந்து இது வந்து நிறைய வந்து யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் செக்டார் ப்ரொஃபஷனல்ஸு, சீனியர் சிட்டிசன்ஸு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இந்த மாதிரி வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக பிஎம்மும் மான் கி பாத் ப்ரோக்ராமில் பேசும்போது பீவர் ஆஃப் டிஜிட்டல் அரெஸ்ட் ஃப்ராட் அதை பற்றி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா பப்ளிக் அவேர்னஸ் வந்து தேவை, டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமுக்கு வந்து தேவை அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது இன்னும் எப்படி நம்ம வந்து இதை கேர்ஃபுல்லாக பண்ணணும், சஸ்பீசியஸ் டிரான்சாக்ஷன் எப்படி வந்து மானிட்டர் பண்ண போகிறதுங்கையும் ஆர்பிஐ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்குது. ஸோ இதுவும் வந்து பேப்பர் 3ல் டிஜிட்டல் எக்கனாமியோட க்ரோத் எப்படி இருக்குதோ அதே மாதிரி டிஜிட்டலோட அந்த செக்யூரிட்டி பற்றி வந்து நீங்கள் கேட்கலாம், இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக வந்து மிசோரம் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஃபுல்லி லிட்ரேட் ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணியிருக்கு த்ரூ உல்லா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலமாக வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே எடுத்து பார்த்தோம்னா 98% ஆஃப் மிசோ சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிட்ரேட் பாப்புலேஷனாக வந்து இருக்குது. அந்த இதில் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ரூரல் லிட்ரஸியும் நியர்லி வந்து 98%, அர்பன் லிட்ரஸியும் 98%. அப்போ ரிசோர்ஸ் ரிச் ஸ்டேட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு இது வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அர்பன் ரூரல் டிவைடே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே வந்து 3rd ஹையஸ்ட் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாகவும் மிசோரம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படிங்கிறதும் ஹையஸ்ட் இருக்குது. 1000 மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 975 மேல்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லோவில் இருக்குது. ஸ்கூலோட அட்டண்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஸ்கூலும் செகண்டரி ஸ்கூலும் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி பார்க்குறப்ப இதோட அக்கௌண்டபிலிட்டி, இதோட இன்ஸ்டிடியூஷனோட அந்த ட்ரஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் மானிட்டரிங் மெக்கானிசம், அது மாதிரி ரெவ்யூ கிரீவன்சஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை வச்சு தான் இந்த மிசோரம் வந்து இந்த 98% வந்து அப்படிங்கிறது அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து இப்போ நம்ம டிஜிட்டல் க்ரீன் இந்த மாதிரி க்ரோத் நம்ம போயிட்டு இருக்கும்போது இந்த மிசோரம் மாடலை வச்சு எப்படி வந்து நம்ம ரிசோர்ஸ் ரிச் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம 100% கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு மாடலாக வந்து எடுத்துக்கலாம். இது அகெயின் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் சொசைட்டி, ஆர் ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், தட் இஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்எஸ் தமால்
ஒரு 2 to 3 டேஸாக நியூஸில் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை கமிஷன் பண்ணுறதுக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து தல்வார் கிளாஸ் ஃப்ரைகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தட் இஸ் ஸ்க்ரிவாக் 3 கிளாஸ் ஃப்ரைகேட்ஸோட இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இது எந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்தியன் நேவியோட ப்ராஜெக்ட் 1135.6 சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி ஐஎன்எஸ் துஷில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட் டிசம்பரில். இன்னும் ஃபைனலாக வந்து ஐஎன்எஸ் திரிபுட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஐஎன்எஸ் தபாஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த ஐஎன்எஸ் தமால் தான் நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஃபாரின் பேஸில் ஒரு வார்ஷிப்பை வந்து வாங்க போகிறோம். ஈவன் ரஷ்யா ப்ராஜெக்டாக இருந்தால் கூட இந்த ஐஎன்எஸ் திரிபுட்டும் ஐஎன்எஸ் தபாஷியாவும் கோவா சிப்யார்ட் இண்டஸ்ட்ரியில் தான் பில்ட் பண்ண போகிறாங்க. ஒன்லி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் தான் வந்து பில்ட் பண்ண போகிறோம். அப்போ இதோட ஃபியூச்சர்ஸை பற்றி தான் எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நியர்லி அது வந்து ஒரு 4000 tons வந்து வருது. அது எத்தனை நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து போகும். வார்ஃபேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரு, சர்ஃபேஸு, அண்டர் வாட்டரு, எலக்ட்ரோமேக்னெட்டிக். ஏரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் வந்து அதில் வந்து ரேஞ்ச் 70 kilometers வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்ஃபேஸ் தட் இஸ் சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் மிசைல் வந்து அதில் வந்து இருக்கும். அண்டர் வாட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆன்டி சப்மரின் வார்ஃபேரோட அதில் வந்து ராக்கெட் லான்ச்சர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த ரேடியேஷன் என்ன அப்படின்னா இன்ஃப்ராரெட் சிஸ்டம் இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஆப்டிக்கல் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் எனிமி ரேடார் இதெல்லாம் வந்து ஜாமிங் பண்ணக்கூடிய டெக்னாலஜி அதில் வந்து உண்டு. ஏர்போன் சிஸ்டம் இதெல்லாம் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்தியாவோட இண்டிஜினஸ் நேவல் தட் இஸ் ஆர்மியோட அந்த கேப்பபிலிட்டி பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுது. அதில் நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா வார்ஷிப்புமே இண்டிஜினஸ் பில்டு தான் வந்து வரப்போகுது. ஸோ இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் வந்து டிஃபென்ஸ்க்காக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜூலை 4th அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தட் இஸ் அமெரிக்கனோட இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்குறாங்க வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ பிரிட்டிஷோட காலனிஸாக இருந்த அந்த 13 காலனிஸுமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க வந்து பிரிட்டிஷோட அத்தாரிட்டிஸை வந்து எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் நீங்கள் பார்க்கும்போது எப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடெஸ்ட் வந்துருக்குதுன்னா எக்கனாமிக்கோட அந்த டேரிஃப் மூலமாக இப்போ எப்படி நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆக்ட், சுகர் ஆக்ட், டீ ஆக்ட், இன்டாலரபிள் ஆக்ட் இந்த மூலமாக தான் அந்த காலனிஸ் வந்து எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 13 காலனிஸும் எப்படி அவங்க கான்டினென்டல் காங்கிரஸை கண்டக்ட் பண்ணி தாமஸ் ஜெஃபர்சன் இந்த மாதிரி கூடிய மூலமாக வந்து அவங்க கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணாங்க. எப்படி அவங்க பிரிட்டிஷோட இதில் இருந்து அவங்க இண்டிபெண்ட் ஆனாங்க. அந்த டேவை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 4th இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஹிஸ்ட்ரியில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் அமெரிக்கன் ரெவல்யூஷன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் ரெவல்யூஷன் அதில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து மெயின்ஸ்க்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம எக்கனாமிக் பேஜில் நேற்று நம்ம பார்த்தோம். தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப் அக்ரிகேட்டர்ஸ் அதே மாதிரி அந்த பைக் டாக்ஸிஸ்க்கு வந்து ரெகுலேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸை பண்ணணும்னா நீங்கள் ரூல்ஸை மாற்றிட்டு தட் இஸ் ஃபீஸை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ரயில்வேலேருந்து எடுத்துக்கிறோம். ஃப்ளெக்ஸி ப்ரைஸ் மெக்கானிசம்னு சொல்லிட்டு 90s தான் ரயில்வேல கொண்டு வந்தோம். துரந்தோ எக்ஸ்பிரஸ், ராஜதானி எக்ஸ்பிரஸ், ஈவன் இப்போ வந்தே பாரத் இருக்கிற மாதிரி. அது மாதிரி இந்த கேப் டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ்லாம் என்ன செய்யலாம்னா பீக் டைமில் ஒரு ரேட்டும் பீக் டிமாண்ட் இல்லாத ஒரு ரேட்டும் வந்து பண்ணுற மாதிரிலாம் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைனில் ஜஸ்ட் ஒரு நியூஸ் வந்து வந்துருக்குது. ஸோ அடுத்த எக்கனாமிக் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஹோல்டெக்னு சொல்ல ஒரு கம்பெனி வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் நியூக்ளியர் காம்பனண்ட் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட வந்து இப்போ அசோசியேட் ஆகி ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வந்து அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே நமக்கு தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஹசார்ட்ஸ் வந்து தட் இஸ் அதில் இருக்கக்கூடிய இதுக்கான எது என்ன பிரச்சனை அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ் எப்படின்னா அந்த ஆக்டை நம்ம வந்து மாற்றணும். நியூக்ளியர் சிவில் லைபிலிட்டி ஆக்டை மாற்றணும். ப்ரைவேட் டெண்டர்ஸ் அலோவ் பண்ணுற மாதிரி லாவை கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எம்ஆர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இன்னும் எவ்வளோ டைம் எடுக்குங்கிற மாதிரிலாம் ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்ஜெட்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்தியா வந்து 2030 அப்போ நம்ம ரெனியூவல் எனர்ஜி பேஸ்கெட் இருக்கிறதுனால எஸ்எம்ஆர் மூலமாக நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதுக்காக அந்த கம்பெனியை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் மாதிரி வந்து வந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ல இப்போ ரீசெண்டாக வந்து சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக ஏன்னா ரேர் எலிமெண்ட்ஸில் என்ன செஞ்சாங்கன்னா சில மினரல்ஸ் வந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாங்க. ஸோ குவாட் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து டைரெக்டாகவே சைனாவை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கண்ட்ரியோட சப்ளை செயினை நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா எகைன் எலக்ட்ரானிக் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரீ கோவிட்ல போஸ்ட் கோவிட்ல இப்போ என்ன நடக்கும்னா அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இப்போ நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செமிகண்டக்டர்ஸ், இவி, ஜெட் ஃபைட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நியோடியம் அயன் போரான்னு சொல்லக்கூடியதெல்லாம் இவி மேனுஃபேக்சரிங்கான ஒரு கிரிட்டிக்கல் மினரல்.
அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மினரல் அவங்க வந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 ரேர் எர்த் மெட்டல்ஸ் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க. சமாரியம், கெடோலினியம், டெர்பியம், டைஸ்போர்சியம், லியூட்டியம், ஸ்காண்டியம், இட்ரியம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் மினரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் இப்போ குவாடோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இந்த சப்ளை செயினை வந்து நம்ம எப்படி ரெசிலியன்ஸாக நம்ம கொண்டு போகிறோங்கிற மாதிரி அதில் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீத்தி ஆயோக் வந்து இந்தியாவோட கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக இன்சென்டிவ்ஸ் மாதிரி வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லிக்கிறாங்க. அதோட சப்ளை செயின்ஸில் வந்து நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி வந்து அதுக்கான ஒரு சில இன்சென்டிவ்ஸ் வந்து நீத்தி ஆயோக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன நியூஸ் வந்து எக்கனாமிக் பேஜில் வந்து வந்துருக்குது. ஸோ அடுத்து டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் வந்து ஹிந்துவில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரீசெண்டாக தட் இஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் எகெயின்ஸ்ட் சத்தீஸ்கர் கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு பெட்டிஷன் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கேஸ் வந்து என்னென்னு பார்த்தோன்னா 2011 சத்தீஸ்கர் வந்து மாவோயிசம் ஆப்ரேஷனில் வந்து ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ரண்ட் லைன் வார்ஃபேரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டரை வந்து சத்தீஸ்கரோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சிலரி ஃபோர்ஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்து அவங்க வந்து இல்லை மினிமம் நாங்கள் 6 month ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் ஸ்பெஷல் போலீஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத கவுண்டர் இன்சர்ஜென்சிலையும் மாவோயிசம் ஆப்ரேஷன் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு லா கொண்டு வந்துருக்காங்க. அந்த 2011 நடந்த அந்த இஷ்யூ வச்சு ஒரு பெட்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஒரு இதை வந்து நீங்கள் அதை வயலேட் பண்ணி ஒரு லாபம் கொண்ட மாதிரி இருக்குது, இல்லை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சருக்கு தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ளீனரி பவர் இருக்குது லா வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக. பட் அதை வந்து நீங்கள் அன்கான்ஸ்டியூஷன் சொல்லாத வரைக்கும் நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கூட அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இது பண்ணி கூட நீங்கள் வந்து லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிற லா கிரியேட் பண்ண முடியும். பிகாஸ் அவர் கான்ஸ்டியூஷன் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிற பவுண்டரியில் தான் ஓடிட்டு இருக்குது, லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ். ஸோ அவங்க வந்து அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அதை கொண்டு வரமே தவிர அதுக்காக ஒரு லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரக்கூடிய லாவை வந்து நம்ம வந்து அன்கான்ஸ்டியூஷனல் ஆர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு இல்லை ரிட் பெட்டிஷன் வந்து நான் எடுத்துக்க முடியாதுங்கிறனால அதை வந்து நான் டிஸ்போஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்னன்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸில் வந்து வந்திருக்கு. இன்டர்னல் செக்ரட்டரி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஐஆர் எல்லாமே வந்து வந்துருக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.